வழக்கம் போல தான் சண்டேனாவே ஒரே கன்ஃபியூஷனில் தான் ஸ்டார்ட் ஆனிச்சு. என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன வாரம் தான் மீன் வாங்கி எல்லாம் சொதப்பலாக போயிட்டு, அதனால் இந்த வாரம் சிக்கன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நானே ஒரு முடிவெடுத்து சிக்கன் வாங்கிட்டு வந்தால் அதுலேயும் ஒரு கன்ஃபியூஷன். இதில் பிரியாணி ரெடி பண்ணலாமா இல்லை கிரேவி ரெடி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு முடிவுக்கு வந்துட்டு இன்றைக்கி கிரேவி நல்லா தேங்காய் அரைச்சி ஊற்றி தள்ளன்னு ரெடி பண்ணுறோம், அதே நைட்டு டின்னருக்கு சப்பாத்திக்கு தொட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து ஸ்டார்ட் பண்ணால் எங்கள் வீட்டில் சுத்தமாக தேங்காய் கிடையாது. கால் முடிக்கே கம்மியாக தான் இருக்குது. அது கிரேவிக்கு பத்தவே பத்தாது. நானும் சரி நாங்கள் வாங்குகிற இடத்துலலாம் போய் கேட்டால் ஒருத்தவங்களும் இல்லைன்னு கையை விரிச்சிட்டாங்க. என்னடாப்பா பண்ணலாம், நம்ம தான் எக்ஸ்பர்ட் ஆச்சே, வீட்டில் இருக்கிற முந்திரி பருப்பை அரைச்சி கொஞ்சம் ஊற்றுனோம்னா அந்த பேஸ்ட்டில் வந்து நல்லா தலன்னு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன தான் நம்ம சிக்கனுக்கு கிரேவி குழம்பு அப்படி இப்படின்னு ரெடி பண்ணாலுமே 65 இல்லைனா சிக்கன் சாப்பிட்றதுக்கு அர்த்தமே இருக்காதுன்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் மேரினேஷன் போட்டு எடுத்து வச்சிடலான்னு சொல்லி அதையும் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்து சூப்பராக எல்லாமே ரெடியாகி வந்துருச்சு. சனுஸ்காக்கும் சாப்பிட கொடுத்துடலான்னு சொல்லிட்டு முட்டை 65 நம்ம குழம்பு வந்து தலன்னு இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதையே வந்து சனுஸ்காவுக்கு சாப்பிட கொடுத்துடலான்னு கொடுத்தாச்சு. சூப்பராக எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு.